அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக கரப்பான் என்கிற நோய்க்கான காரணங்கள், அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள், அதை முழுமையாக தீர்த்து கொள்வதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை ஊமத்தை பற்றி பல்வேறு வகையான மருத்துவ பயன்களை தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களை நேரடியாக பயன்படுத்தாமல் அதன் சாறுகளை பயன்படுத்தினால் மிகுந்த மருத்துவ குணம் என்பதால் நாம் சாறாக பயன்படுத்த போகின்றோம். அவ்வாறு ஊமத்தன் இலைகளை நன்றாக அரைத்து எடுத்த சாறு 50 மில்லி. அடுத்ததாக ஊமத்தன் வெண்மை நிற பூக்களை மட்டும் சேகரித்து அரைத்து எடுத்த சாறு 50 மில்லி. நெருஞ்சி இலையை நன்றாக அரைத்து எடுத்த சாறு 50 மில்லி. குப்பைமேனி இலையை அரைத்து எடுத்த சாறு 50 மில்லி. விளக்கெண்ணெய் 100 மில்லி. ஒவ்வொன்றும் அளவுகளின்படி தனித்தனியாக எடுத்து வைத்துள்ளோம். முதலில் நாம் கரப்பான் நோய் தீருவதற்காக தைலம் ஒன்றை காய்ச்சப் போகின்றோம். அதற்காக 100 மில்லி விளக்கெண்ணெயை நன்றாக காய்ச்ச வேண்டும். மிதமான சூட்டில் காய்ந்து கொண்டிருக்கும் விளக்கெண்ணெயுடன் நாம் தனித்தனியாக எடுத்து வைத்துள்ள சாறுகளை ஒவ்வொன்றாக சேர்க்க வேண்டும். முதலில் ஊமத்தன் இலைச்சாறு, அடுத்ததாக ஊமத்தன் பூச்சாறு, அற்புதமான முறையில் நாம் சேர்த்த ஊமத்தன் இலைச்சாறும் பூச்சாறும் இதனுடன் இப்பொழுது நெருஞ்சி இலைச்சாறை சேர்க்கவும். நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற அத்தனை சாறுகளுடன் இறுதியாக குப்பைமேனி இலைச்சாறை சேர்த்து தைல பக்குவத்திற்கு காய்ச்சவும். கண்களுக்கு குளிர்ச்சி தரும் இவ்வாறு பல அரிய மருத்துவ குணங்கள் கொண்டதால் நாம் மஞ்சள் தூளையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் மிளகு. மிளகு ஒரு இரத்த சுத்தி. இரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைத்து கிருமிகள் தாக்காத வண்ணம் பாதுகாக்கும் என்பதால் நாம் மிளகையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் லவங்கப்பட்டை. லவங்கப்பட்டை பல நோய்களுக்கு அருமருந்து. கெட்ட கொழுப்புகள், தொப்பை இவற்றை கரைக்கும். உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால், லிப்பிட்ஸ் இவற்றை நீக்கும். வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய பல கதுப்பு நோய்களை போக்கும் என்பதால் லவங்கப்பட்டையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் இஞ்சி. இஞ்சி மிக சிறந்த ஒரு டைஜஸ்டிவ், ஒரு ஜீரண பொருள். உடலில் தங்கியுள்ள தேவையற்ற பொருட்களை நன்றாக ஜீரணம் செய்து மலத்தின் வழியாக வெளியேற்றும். இரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகள், கெட்ட கொழுப்புகள் இவற்றை கரைக்கும். அஜீரணத்தை போக்கும் என்பதால் இஞ்சியும் எடுத்து வைத்துள்ளோம். நாம் தனித்தனியாக எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகள் உடலில் தங்கியுள்ள கெட்ட கொழுப்பையும் தொப்பையும் கரைப்பதற்கு ஒரு அற்புதமான மருத்துவத்தை மஞ்சளை கொண்டு செய்ய போகின்றோம். அதன் செயல்முறையும் சிறிது இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். நேயர்களே,
நாம் இடைவேளைக்கு முன்பாக உடலில் ஏற்படுகின்ற கெட்ட கொழுப்புக்கள் மற்றும் தொப்பையை குறைப்பதற்கான சில எளிய வழிமுறைகள், அதை முழுமையாக நீக்கிக் கொள்வதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மஞ்சள் பொடியை பற்றி பல்வேறு வகையான மருத்துவ பயன்களை தெரிந்து கொண்டோம். இப்பொழுது எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். மஞ்சள் பொடி 1 தேக்கரண்டி, லவங்கப்பட்டை 5 கிராம், 1-2 தட்டி எடுத்துக்கொண்ட மிளகு 5 கிராம், மேல் தோல் நீக்கி நறுக்கி எடுத்துக்கொண்ட இஞ்சி துண்டுகள் 5 கிராம். ஒவ்வொன்றும் எடைப்படி தனித்தனியாக எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது மஞ்சள் பொடியை நாம் மருத்துவமாக மாற்றப் போகின்றோம். அதற்காக 100 மில்லி நீரை நாம் நன்றாக காய்ச்ச வேண்டும். மிதமான சூட்டில் கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் நாம் 5 கிராம் லவங்கப்பட்டையை எடுத்து சிறு சிறு துண்டுகளாக உடைத்து அதில் இட வேண்டும். நாம் சேர்த்த லவங்கப்பட்டை நீரில் நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்றன. இத்துடன் 1-2 உடைத்து எடுத்து வைத்துள்ள மிளகை நாம் சேர்க்க வேண்டும். இது ஒரு மிக முக்கியமான காயகற்ப மருந்து என்பதால் நாம் குறிப்பிட்டுள்ள அளவுகளின் படியே நேயர்கள் பயன்படுத்த வேண்டும். இப்பொழுது நாம் செய்து கொண்டிருப்பது ஒரு நபருக்கு தேவையான மருந்து. தேவைப்படுபவர்கள் தாராளமாக பொருளை அதிகரித்தும் எண்ணிக்கையில் ஏற்றவாறு பயன்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற இந்த லவங்கப்பட்டை, மிளகு, இந்த தீநீரை நாம் உடனடியாக தீயை அணைத்துவிட்டு சுமாராக ஒரு அரை தேக்கரண்டி மஞ்சள் பொடியை சேர்க்க வேண்டும். மஞ்சள் பொடியை சேர்த்தவுடன் அதிகப்படியான நேரம் கொதிக்க வைக்காமல் ஓரிரு நிமிடங்கள் மட்டும் கொதித்தால் போதுமானது. இந்த தீநீரை இப்பொழுது நாம் நறுக்கி எடுத்து வைத்துள்ள இஞ்சியின் மீது படிப்படியாக சேர்க்க வேண்டும். அதி அற்புதமான மருத்துவ குணம் நிரம்பிய இந்த தீநீரை நன்றாக ஒரு 10 நிமிடம் அப்படியே விட்டுவிட்டால் இஞ்சியுடன் நாம் சேர்த்த இந்த தீநீர் வேதியியல் வினை புரிந்து அதிமருத்துவமாக மாறிவிடும். பிறகு இதை காலை வேளையில் வெறும் வயிற்றில் இந்த தீநீரை 50 மில்லி அளவிற்கு பருகி வந்தால் படிப்படியாக உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் கரையும். உடலில் இருக்கக்கூடிய தொப்பை படிப்படியாக குறையும். இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். மிகவும் எளிமையான பொருட்களை கொண்டு நாம் தயாரித்த இந்த தீநீரை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டும்.